மெய்கீர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழனை பற்றிய 10ஆம் வகுப்பு பாடம். இந்திரன் முதலாக திசைப்பாலர் 8 பேரும் ஓருருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். அவன் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவது இல்லை. சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவது இல்லை. ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன, மக்கள் கலக்கமடைவது இல்லை. புனல் மட்டுமே அடைக்கப்படுகிறது, மக்கள் அடைக்கப்படுவது இல்லை. மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன, மக்கள் வடுப்படுவது இல்லை. மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவது இல்லை. காடுகள் மட்டுமே கொடியனவாய், அதாவது கொடி உடையனவாக உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை. வண்டுகள் மட்டுமே கல், அதாவது தேன் உண்ணுகின்றன, மக்கள் கல் உண்பது இல்லை. மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடின்றி, வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன, வேறு போர் இல்லை. நீண்ட மலைகளே மக்கள் இருள் சூழ்ந்திருக்கின்றன, நாட்டில் வறுமை இல்லை. இளமான்களின் கண்களே மருள்கின்றன, மக்கள் கண்களில் மருட்சி இல்லை. குளத்து மீன்களே பிறழ்ந்து செல்கின்றன, மக்கள் நிலை பிறழ்வது இல்லை. செவிலி தாயரே சினம் காட்டுவார், வேறு யாரும் சினம் கொள்வதில்லை. புலவர் பாட்டில் மட்டுமே பொருள் புதிந்து மறைந்திருக்கின்றன, யாரும் பொருளை மறைப்பது இல்லை. இசைப்பாணரே தெருவில் கூடி ஆடுவார், தேவையற்று வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை. ராஜராஜன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது. அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். தந்தை இல்லாதோருக்கு தந்தையாயிருக்கிறான், தாயில்லாதோருக்கு தாயாயிருக்கிறான், மகனில்லாதோருக்கு மகனாயிருக்கிறான். உலகில் உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கிறான். விழி பெற்ற பையனாகவும் மெய் பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் திகழ்கிறான். கோப்பர கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துகிறது. இதில் 91 வரிகளை கொண்டது 2 மெய்கீர்த்திகள்ல. அதில் 16 முதல் 33 வரையான வரிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டது. முதலாம் ராஜராஜன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்பட்டுள்ள வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இவருடைய ஊரில் மக்கள் பிணிக்கப்படுவதில்லை, அதாவது கைதிகள் ஆக்கப்படுறதில்லை. அதே மாதிரி சிலம்புகள் தான்